முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச பருப்பு 100 கிராம், 2 தக்காளி பொடியாக வெட்டியது, பச்சை மிளகாய் 4 பொடியாக வெட்டியது, பூண்டு 4 பல் பொடியாக வெட்டியது, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடியாக வெட்டியது, 2 காஞ்ச மிளகாய். முருங்கைக்கீரை தேவையான அளவு. அரைக்க தேவையான பொருள்: தேங்காய் 1 கைப்பிடி அளவு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், சோம்பு அவ்வளோதான், அரைச்சிக்கணும். தேவையான பாத்திரத்தை ஒன்று வச்சிடணும். அதுக்கடுத்தது பருப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கடுத்தது பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி பழம், உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் கொதி வரட்டும். பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கடுத்து தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் ஊற்றிடணும். பருப்போட மஞ்சத்தூள் இருக்குது, கலர் வரலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அது கீரை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, பத்தாது. அவ்வளோதான், கீரை வேகட்டும் நல்லா. கீரைக்கு மூடி போடக்கூடாது, கீரை கருத்து போயிடும், கசக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாயும் வெங்காயமும் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து இந்த குழம்புல போட்டு கிண்டி 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். போதும், முடிஞ்சிருச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.